வர முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து அந்த கஷ்டத்தோட தான் இருக்காங்க. வெளியில வர்றது அவ்வளவு ஈஸியா எளிதா முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அநியாயம் நடந்திருக்கு, ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, ஒரு படுகொலை நடந்திருக்கு. நம்ம வாயமுட்டு போற மாதிரி மனுஷங்களாம் இருக்கக்கூடாது. நம்மளோட செயல் வேறவா இருக்கு, அப்புறம் நம்ம பேச்சும் வேறவா தான் இருக்கணும்ல. கரெக்டான ஒரு ரூட்ல தான் இருக்கணும் அப்படின்றது நான் எப்பவுமே யோசிக்கிறேன். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கு பயந்தது கிடையாது. பயப்படாதனால தான் இந்த லைஃப் நாங்க ரன் பண்ணோம். அழவன் தான் அழுவாரு. அவர் சொல்ற மாதிரி சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைமும் நம்ம கண்ணீரை வர வச்சுதான் இருக்கோம். கண்ணீர்னா உள்ள உட்காந்துட்டு அழணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஃபீல் பண்றதே கண்ணீர் தான். ஜாதி மறுப்பை பத்தி பேசுறோம், ஒரு ஜாதிய படுகொலையை பத்தி பேசுறோம். அது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது எப்படி பிடிக்கும்? அதை நம்ம பேசுறது பிடிக்காதுதான். அப்ப அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அப்படி பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னாலே அவங்க அந்த இடத்துல அட்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க மண்டையில அது போயிருச்சுன்னு அர்த்தம். இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஜாதிய மனப்பான்மை இருக்கிற ஒரு மக்களா இருக்காங்கல்ல. இப்போ ரஞ்சித்தை வந்து ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷத்துல ஒரு 10 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பல 100 படங்கள் வந்திருக்கு. பல ஜாதிகள் பேர்ல வந்திருக்கு, அப்பட்டமான ஜாதிகள் பேர்லயே வந்திருக்குல்ல. சோ அதெல்லாம் ஏத்துக்கிட்ட மக்கள் இது ஜாதி மறுப்புன்ற ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து அதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு போய் ஹிட் ஆகுது, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. சினிமா வந்து புதுசு, பட் ஒர்க்ன்றது வந்து எனக்கு பழசுதான். இப்போ நான் வந்து ஒரு நார்மலான கிரியேட்டிவ் ஃபீல்டுல தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த கிரியேட்டிவிட்டி சைடு எனக்கு வந்து புதுசு இல்லை. ஆனா சினிமான்ற ஒரு துறை தான் புதுசு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ரொம்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த டெத் அப்போலாம் ரஞ்சித் சார் அழுதுதா இருக்கட்டும், அவர் 2 பேருக்கும் எவ்வளோ நெருக்கம்லாம் தெரியும். அப்போ வெளியில பேசும்போது ஒரு விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்ஃபேக்ட் அது இதுவாக கூட கேள்விப்பட்டோம், திரும்ப ரஞ்சித் சார் அந்த இடத்த நிரப்ப போறாரு, ஒரு கட்சிக்கு வர போறாரு, அரசியலுக்கு அப்படிலாம் கூட நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு மனைவியா உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? இப்போ அவரோட படுகொலைக்கு அது எவ்வளவு ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த மாதிரி வந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன இவர் சினிமால இருக்கவரை டைரக்டா அரசியலுக்கு இழுக்கிறாங்களே, அந்த மாதிரி வாட் வாஸ் யுவர்? நம்ம வந்து பயப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. நம்ம எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுமே சொசைட்டிக்கு நம்ம பண்ற ஒரு விஷயம் தான். அது கலை வடிவத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு, கலைன்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது வடிவம் மாறுதுன்னா தான் நான் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். அது ஒருவேளை மாறுச்சுன்னா கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு பயமும் எதுவும் தேவையில்லை. எந்த வேவா இருந்தாலும் நமக்கு வந்து அச்சுறுத்தலும் பிரச்சனைகளும் வரும் தான். நீங்க நம்ம பேசுற ஒரு விஷயம், அப்போ நம்ம எந்த வேவா இருந்தா என்ன பிரச்சனை கிடையாதுல்ல. ஸோ அதனால வந்து ஒருவேளை எது சூஸ் பண்ணாலும் நான் சொல்றேன், இப்போ இவர் சூஸ் பண்றாருன்றதெல்லாம் நான் மீன் பண்ணல. ஒருவேளை எதை சூஸ் பண்ணாலுமே நீங்க இதுன்னு மீன் பண்றீங்க, நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனா கூட இதே பதில் தான் நான் சொல்லுவேன். இப்போ சப்போர்ட் பண்ணுவேன் தான், சப்போர்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அதுதான் நான் சொல்றேன், எப்படி இருந்தாலுமே நம்ம அவருடைய பேஸ் என்ன, அவரோட ரூட் என்னன்றது மாறாதுல்ல. ஸோ அது அப்படியே எந்த வழியில போதோ அது ஓகே தான். எனக்கு வெளியில வர முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து அந்த கஷ்டத்தோட தான் இருக்காங்க. வெளியில வர்றது அவ்வளவு ஈஸியா எளிதா முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது இவ்வளவு பேரோட ஒர்க், இது அதை அப்படியே விட்டுட்டு போயிடவும் முடியாதுல்ல. ஸோ இது வந்து அந்த விஷயம் நடந்தது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா மூவியை ரிலீஸ் பண்ணணும்னு டிராவல் பண்ணிட்டு இருந்த ரூட் வந்து போயிட்டு இருந்தது. அந்த டேட்ல பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அது ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு பெரிய டீம் இருக்கு, அதெல்லாமும் யோசிக்கணும். நம்ம மட்டும் நம்மளோட ஃபீல் மட்டும் யோசிக்க கூடாதுல்ல. அதனால அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். வெளியில வரவும் தேவையில்லை. சரி சரி, அதுக்கு முடிவுகள்லாம் கிடைக்கிறது. ஓப்பனா நான் சொல்லணும்னா நீ கேளுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து ஒண்ணும் இல்லாம அப்படியே போயிடக்கூடாது. இப்போ ஒரு அநியாயம் நடந்திருக்கு, ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, ஒரு படுகொலை நடந்திருக்கு. நம்ம வாயமுட்டு போற மாதிரி மனுஷங்களாம் இருக்கக்கூடாது. நம்மளோட செயல் வேறவா இருக்கு, அப்புறம் நம்ம பேச்சும் வேறவா தான் இருக்கணும்ல. கரெக்டான ஒரு ரூட்ல தான் இருக்கணும் அப்படின்றது நான் எப்பவுமே யோசிக்கிறதான். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கு பயந்தது கிடையாது. பயப்படாதனால தான் இந்த லைஃப் நாங்க ரன் பண்றோம். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆம்பளை பசங்க அழக்கூடாது, எதுக்கு அசிங்கமா அழுவுற, ஆம்பளடா நீ. உலகத்திலேயே அப்படிதான் சொல்லுவாங்க, தமிழ்ல இல்ல. சார் அதுக்கு எவ்வளவு முரண்பட்டவர் இவர்? உங்ககிட்ட எழுதிருக்காரா? சொசைட்டி வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியா வேர்ல்டா இருக்குன்னும் போது அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அது எடுத்துக்கிற பர்சன் கிடையாதுல்ல. அதுக்கு ஆப்போசிட்டான பர்சன். ஹியூமன் ஃபீலிங்ஸ், கண்ணீர்ன்றது ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ், அது யாருக்கா இருந்தாலும் வரும் இல்ல. அதனால அவர் நீங்க சொல்ற மாதிரி ஆம்பளை பசங்க அழக்கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அழவன் தான் அழுவாரு. அவர்
அவர் சொல்ற மாதிரி சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைமும் நம்ம கண்ணீரை வர வச்சுட்டு தான் இருக்கோம். கண்ணீர்னா உள்ள உட்காந்துட்டு அழணுன்ற அவசியம் இல்லை, நம்ம ஃபீல் பண்றதே கண்ணீர் தானே. நம்ம வந்து பயப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. நம்ம சொல்ற எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுமே சொசைட்டிக்கு நம்ம பண்ற ஒரு விஷயம் தான். அது கலை வடிவத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு, கலைன்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது வடிவம் மாறுதுன்னா தான் நான் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். அது ஒருவேளை மாறுச்சுன்னா கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு பயமும் எதுவும் தேவையில்லை. எந்த வேவா இருந்தாலும் நமக்கு வந்து அச்சுறுத்தலும் பிரச்சனைகளும் வரும் தான். நீங்க நம்ம பேசுற ஒரு விஷயம், அப்போ நம்ம எந்த வேவா இருந்தா என்ன பிரச்சனை கிடையாதுல்ல. ஸோ அதனால வந்து ஒருவேளை எது சூஸ் பண்ணாலும் நான் சொல்றேன், இப்போ இவரு சூஸ் பண்றாருன்றதுலாம் நான் மீன் பண்ணல. ஒருவேளை எதை சூஸ் பண்ணாலுமே நீங்க இதுன்னு மீன் பண்றீங்க, நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனா கூட இதே பதில் தான் நான் சொல்லுவேன். இப்போ சப்போர்ட் பண்ணுவேன் தான், சப்போர்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அதுதான் நான் சொல்றேன், எப்படி இருந்தாலுமே நம்ம நம்மளுடைய அவருடைய பேஸ் என்ன, அவரோட ரூட் என்னன்றது மாறாது இல்ல. ஸோ அது அப்படியே எந்த வழியில போதோ அது ஓகே தான். எனக்கு வெளியில வர முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து அந்த கஷ்டத்தோட தான் இருக்காங்க. வெளியில வர்றது அவ்வளவு ஈஸியா எளிதா முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது இவ்வளவு பேரோட ஒர்க், இது அதை அப்படியே விட்டுட்டு போயிடவும் முடியாது இல்ல. ஸோ இது வந்து அந்த விஷயம் நடந்தது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா மூவியை ரிலீஸ் பண்ணணும்னு டிராவல் பண்ணிட்டு இருந்த ரூட் வந்து போயிட்டு இருந்தது. அந்த அந்தந்த டேட்ல பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அது ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு பெரிய டீம் இருக்கு, அதெல்லாமும் யோசிக்கணும். நம்ம மட்டும் நம்மளோட ஃபீல் மட்டும் யோசிக்க கூடாதுல்ல. அதனால அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். வெளியில வரவும் தேவையில்லை. சரி சரி, அதுக்கு முடிவுகள்லாம் கிடைக்கிறது. ஓப்பனா நான் சொல்லணும்னா நீ கேளுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து ஒண்ணும் இல்லாம அப்படியே போயிடக்கூடாது. இப்போ ஒரு அநியாயம் நடந்திருக்கு, ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, ஒரு படுகொலை நடந்திருக்குன்னும் போது நம்ம வாயமுட்டு போற மாதிரி மனுஷங்களா இருக்கக்கூடாது. நம்மளோட செயல் வேறவா இருக்கு, அப்புறம் நம்ம பேச்சும் வேறவா தான் இருக்கணும்ல, கரெக்டான ஒரு ரூட்ல தான் இருக்கணும் அப்படின்றது நான் எப்பவுமே யோசிக்கிறதான். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கு பயந்தது கிடையாது. பயப்படாதனால தான் இந்த லைஃப் நாங்க ரன் பண்றோம். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆம்பளை பசங்க அழக்கூடாது, எதுக்கு அசிங்கமா அழுவுற, ஆம்பளடா நீ. உலகத்திலேயே அப்படிதான் சொல்லுவாங்க, தமிழ்ல இல்ல. சார் அதுக்கு எவ்வளவு முரண்பட்டவர் இவரு? உங்ககிட்ட எழுதிருக்காரா பயங்கரமா? அப்படி கிடையாது. இப்போ சொசைட்டி வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியா வேர்ல்டா இருக்குன்னும் போது அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அது எடுத்துக்கிற பர்சன் கிடையாதுல்ல, அதுக்கு ஆப்போசிட்டான பர்சன். ஹியூமன் ஃபீலிங்ஸ், கண்ணீர்ன்றது ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ், அது யாருக்கா இருந்தாலும் வரும் இல்ல. அதனால அவர் நீங்க சொல்ற மாதிரி ஆம்பளை பசங்க அழக்கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அழ வந்தா அழுவாரு. அவர் சொல்ற மாதிரி சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைமும் நம்ம கண்ணீரை வர வச்சுட்டு தான் இருக்கோம். கண்ணீர்னா உள்ள உட்காந்துட்டு அழணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இருக்கிற ஒர்க்கை வந்து அவங்களால வந்து ஒர்க்கா பார்த்து நல்லா இருக்குன்ற ஒரு வார்த்தை கூட வர முடியலன்னும் போதே அங்க போய் அவங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து அவங்களுக்கு அதை சொல்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணும். ஜாதி மறுப்பை பத்தி பேசுறோம், ஒரு ஜாதிய படுகொலையை பத்தி பேசுறோம், அது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது எப்படி பிடிக்கும்? அதை நம்ம பேசுறது பிடிக்காதுதான். அப்போ அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அப்படி பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னாலே அவங்க அந்த இடத்துல அட்டென்ஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க மண்டையில அது போயிருச்சுன்னு அர்த்தம். சோ அதுதான் புறக்கணிக்க முடியாத வெற்றியா நான் யோசிக்கிறேன். இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஜாதிய மனப்பான்மை இருக்கிற ஒரு மக்களா இருக்காங்கல்ல. இப்போ ரஞ்சித்தை வந்து ஒரு 10 வருஷம் தான் ஆகுது, 10 வருஷத்துல ஒரு 10 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா பல 100 படங்கள் வந்திருக்கு, பல ஜாதிகள் பேர்ல வந்திருக்கு, அப்பட்டமான ஜாதிகள் பேர்லயே வந்திருக்குல்ல. சோ அதெல்லாம் ஏத்துக்கிட்ட மக்கள் இது ஜாதி மறுப்புன்ற ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து அதுதான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு போய் ஹிட் ஆகுது, அதனாலதான் அப்படி கோவம் இல்ல. நமக்கு அடித்தளத்துல என்ன யோசிக்கிறாருன்னா ரஞ்சித், டிஸ்கஷன்ல வைக்கணும், இதை டிஸ்கஸ் பண்ணணும், நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், இது என்னன்றத டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்துட்டு இருக்காங்க, ஆப்போசிட்ல நம்ம இப்படி ஒரு மூவி எடுக்கிறோம், இது என்ன பண்றாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்ற ஒரு டிஸ்கஷன் வேணும்ன்றது தான் ரஞ்சித்தோடைய ஒரு விஷயமே. அதுதான் நானும் யோசிக்கிறேன். டிஸ்கஷன் வர்றது நல்லது தானே. அதனால நான் வந்து அது அப்படி இருக்கிறது கரெக்ட் தான். சண்டை வந்தாலுமே அப்படி இல்ல. நானும் யோசிச்சு வச்சதே நட்சத்திர நகர்கிறதுல நான் ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சதே இல்லை. ஆனா ரஞ்சித் தான் வந்து ஒரு புதுசா ஒரு ஒர்க் ட்ரை பண்ணுன்ற மாதிரி கொடுத்தாரு. அது வந்து பிளஸ் ஏன் அது அப்படி இருந்ததுன்னா, நான் என்னோட காலேஜ் டைம்ல இருந்து இந்த பிளே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க கூடவே இருந்த ஒரு விஷயம். அந்த மாடர்ன் பிளே ஆர்டிஸ்டுங்களா எப்படி இருப்பாங்க, என்ன வாழ்க்கையில இருக்காங்க, என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்றத ஈஸியா நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால நான் அதுல ஒர்க் பண்றதுக்காக என்னை கூப்பிட்டாரு, ஓகேன்னு ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. பிளஸ் ஆனா ஒரு பெயிண்டர் ஒட்டின ஒரு கிளிம்டோடைய ஒரு ஆர்ட் ஒட்டின ஒரு கலர் ஸ்கீம்ஸ்ல போற ஒரு ஒர்க். அதனால அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஒர்க் தான். ரெகுலரான மூவியை விட அது ஸ்பெஷலான ஒரு ஒர்க் தான் எனக்கு. அப்போ அது செகண்ட் மூவி வந்து நான்
நான் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இந்த சரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து ஒர்க் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டதுதான். அது நீ பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ஒர்க்கா பெயிண்டிங்கா கொடுக்குற மாதிரி அது ஒரு ஒர்க்கா உங்ககிட்ட இருந்து ஒரு கரெக்டா வரும்னு அவர் யோசிச்சாரு. அது யோசிச்சு அவர் அதுக்காக மட்டும் கூப்பிட்டதுதான். அதுக்கப்புறம் இது உமன்ஸ் இவ்வளவு ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால பண்ணதுதான்.